மஸ்கும் அதே தான் சொல்லி, எலான் மஸ்கும் அதே தான் சொல்லியிருந்தார். நான் எனக்கு வந்து எப்ஸ்டீனே தெரியும், அவர் வந்து அவரோட பிரைவேட் ஐலாண்டுக்கு வந்து என்னை கூப்பிட்டாரு, ஆனால் நான் போகலை. மாப்பிள்ளை அவர் தான் சட்டம் என்னோட அந்த மாதிரி என்னன்னா, அதாவது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிட்டு கடைசி நேரத்தில் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவரை தெரியும், அந்த ஆங்கிள் வந்து நிறுத்திக்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ஸ்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து விசாரணையை வந்து இது பண்ணணும். இப்போ வந்து இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நாங்கள் இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், தங்களோட மைனர் ஏஜில் எப்ஸ்டீனால் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு வந்து புகார் அளிச்சிருக்காங்க. இது போல் புகார் அளிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்கலாம். அவங்கள வந்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஆளுங்கள் வந்து பார்க்கக்கூடாது, அவங்களே வந்து ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கப்படுறாங்க, அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து வைக்கப்படுது. இல்லை, இவங்களுடைய இந்த வெளியே வரக்கூடிய இந்த ஃபைல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ காமனாக இருக்கக்கூடிய சாதாரண மனுஷங்க வந்து எதெல்லாம் தப்பு மாரலி ராங்குன்னு சொல்லுவாங்களோ அதை வேணும்னே பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சைக்கோபாத் மாதிரி பார்க்குறாங்க. ஒரு சின்ன குழந்தைங்களை இல்ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மத நம்பிக்கை அவமானப்படுத்துறதா இருக்கட்டும், இது வேணும்னே ஒரு கல்ட்டு மாதிரி அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்களா? இல்லை, இந்த இயல்பை மீறி துள்ளல் அப்படின்னு ஒரு கவிதையெல்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, அதாவது போகாத அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து போகணும்னு தோணும். அந்த மாதிரி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பீச்சில் போய் பார்ப்பாங்க. இது வந்துன்னா இயல்பிலே மனிதர்களுக்கு வந்து அந்த விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளுக்கு மேலே வந்து அந்த செஞ்சு பார்த்துடணும் அப்படிங்கிற இயல்பில் எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். அதோட சேர்ந்து அந்த வக்கரம் சேர்றது தான் வந்து எப்ஸ்டீன் மாதிரியான ஆளுங்களோட அந்த ரிங்கு.